இன்றைக்கி நம்ம அந்த ஒயிட் கலர் பற்றின சீக்ரெட்ஸ் பார்ப்போம். இந்த ஒயிட் அப்படின்னாலே வந்து அது ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸ், ஹானஸ்டி, லாயல், டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒய்? பிகாஸ் அதில் ஒரு சின்ன ஒரு கரையாக இருந்தாலும், ஒரு சின்ன கசங்கி இருந்தால் கூட அதை வந்து வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேறு தான் வியர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் தராது. அது போட்டாலே ஒரு பெரிய ஒரு ராயல் லுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம ரொம்ப நேர்மையானவங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அது உதாரணமாக வந்து இருக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் பெட்ஷீட்டு, கவரு, பில்லோ கவர் எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அது தூய்மையாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது அந்த அப்படி காட்டும். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லலாம் எல்லா சானிடரி வேர்ஸுமே வந்து மோஸ்ட்லி ஒயிட்டில் தான் இருக்கும். சின்ன சின்ன கரையாக இருந்தாலும் எடுத்து காட்டணும், இமீடியட்டாக க்ளீனாக சுத்தமாக இருக்கணும். சுத்தம் அப்படிங்கிறதுக்கு சிம்பாலிக்காக தான் அந்த ஒயிட்டு வந்து நம்ம வந்து எல்லாருமே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த மினிஸ்டர் ஒயிட்டுன்னு சொல்லி ஒரு பிராண்ட் வந்து இருக்குது. அது வந்து அந்த ஒயிட்டுக்கே வந்து அது ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு முன்னால் தான் அந்த பிராண்ட் வந்து வெறும் ஒயிட் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த கமர்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுனால பல விதமான கலர்ஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. நான் வந்து ஒயிட் போடுறவங்க வந்து உண்மை மட்டும்தான் பேசுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. உங்களோட மைண்ட் வந்து எனக்கு ரீட் பண்ண முடியுது. ஆனால் ஒயிட் போட்டால் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உள்ளே தோணும். ஸோ எல்லோரும் ஒயிட் வந்து ஒரு ப்ரிஃபர்டு ட்ரெஸ்ஸாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். தேங்க்யூ.